அல்லேலூயா. இயேசுவின் குடும்பம் என்ற தலைப்பின் கீழே பல்வேறு விதமான காரியங்களை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில இன்றைக்கு இயேசுவின் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களில் ஒன்று வாசனை வீசும் குடும்பம். வாசனை வீசும் குடும்பம் என்ற வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்தார். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிற வேத வசனம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்க ஒரு வாசனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்கு வெற்றியை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். அதன் மூலமாக நாம் என்ன காண்பிக்க போகிறோம், தேவனுக்கு முன்பாக எதை நாம் வெளிப்படுத்த போகிறோம் என்று பார்த்தால் ஒரு வாசனையை வெளிப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்கிறேன். இஸ்ரேல் தேசத்துல ஒரு மரத்தை குறித்து சொன்னார்கள். மர்மரம் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருக்கிறது. அந்த மர்மரம் என்கிற அந்த மரத்தை எதற்கும் பயன்படுத்த மாட்டாங்க, எதற்குமே பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த மரத்தினுடைய இலை அவ்வளவு கசப்பா இருக்கும், அந்த மரத்தினுடைய பட்டைகள் அவ்வளவு கசப்பா இருக்கும். எந்த ஒரு விலங்கினமோ எந்த ஒரு மிருகமோ அந்த மரத்தின் அடியில வந்து படுக்காது. காரணம் அந்த கசப்பான வாசனை, அந்த கசப்பான அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள யாரும் விரும்பாத சூழ்நிலையில இந்த மர்மரம் மற்ற மரங்களை எல்லாம் பார்த்து மிகவும் வேதனைப்பட்டது. ஏன் தெரியுமா? எல்லா மரத்திலையும் மிருகங்களும் பறவைகளும் வந்து கூடு கட்டுகிறது, மிருகங்கள் வந்து தங்குகிறது, மனிதர்கள் வந்து அந்த மரத்தை வெட்டி கொண்டு போய் தங்கள் வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். ஏன் என்னை மட்டும் தேவன் இப்படி படைத்து விட்டார்? கடவுள் ஏன் என்னை இப்படி மர்மரம் என்ற ஒரு கசப்பான மரமாய் படைத்து விட்டார் என்று சொல்லி அந்த மரம் மிகவும் வேதனைப்பட்டதான். அது வேதனைப்பட்டு கொண்டிருந்த போது திடீரென்று அந்த மரத்தினுடைய பட்டையிலிருந்து சில பிசின் போன்ற திரவங்கள் வெளியே வடிய ஆரம்பித்தது. அந்த பிசின் திரவம் வடிய ஆரம்பித்து கொஞ்ச நாட்கள் ஆன போது அந்த பிசின் திரவமானது காய்ந்து கெட்டியான ஒரு பொருளாய் மாறினது. அந்த மர்மரத்திற்கே தெரியாது, இந்த காடு முழுவதும் ஒரு வாசனை வீச ஆரம்பித்தது. அல்லேலூயா. அந்த காட்டுக்குள்ள யார் பிரவேசித்தாலும் ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி தருகிற ஒரு வாசனை. எங்கிருந்து இந்த வாசனை வருது? இந்த வாசனை வருகிற திசையை நோக்கி நாம் பயணிப்போம் என்று சொல்லி மனிதர்கள் அந்த மரத்தை நோக்கி வந்தார்கள். கிட்ட வந்து அந்த மரத்தில் இருந்து வடிந்த அந்த பிசி போன்ற அந்த திரவத்தை தொட்டு தங்கள் மூக்கின் அருகில கொண்டு போன போது பயங்கரமான ஒரு வாசனை. அல்லேலூயா. இந்த வாசனை காடு முழுவதும் பரவிட்டு உடனே அந்த மரத்துக்கு கிராக்கி வந்துடுச்சு, அந்த மரத்துக்கு மதிப்பு வந்துடுச்சு. அந்த மரத்தை தேடி ஜனங்கள் வந்தார்கள். அதில் இருக்கிற அந்த பிசி போன்ற திரவத்தை எடுத்து அதிலே தயாரிக்கப்பட்டதாம் வெள்ளை கோலம் என்று சொல்லக்கூடிய வாசனை திரவி. அல்லேலூயா. இப்ப அந்த மரத்தை எங்கேயுமே யாருமே பார்க்க முடியாது. மிகவும் ரொம்பவும் அருமையான எல்லாராலும் விரும்பப்படுகிற மரமாக அந்த மரம் மாறிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா? அது சும்மாவே இருந்திருக்குன்னா இது கசப்பான மரம், இந்த மரத்துக்கு அடியில வந்து நம்ம படுக்க கூடாது, இதுல இருக்கக்கூடிய இலை மிகவும் கசப்பு, இதனுடைய பட்டை மிகவும் கசப்புன்னு தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா அது வாசனை வீச ஆரம்பித்த உடனே, தன்னிடத்தில் இருக்கிற வாசனையை பரவ செய்த உடனே அந்த மரத்துக்கு கிராக்கி வந்தது, அந்த மரத்துக்கு மதிப்பு வந்தது. அந்த மரம் இன்றைக்கு விலையேறப்பட்ட மரமாக இஸ்ரேல் தேசத்துல இன்றைக்கு வருது. அல்லேலூயா. அதே போல வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப அவரை அறிகிற அறிவின் வாசனை. நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று வாசனை வீசும் குடும்பங்களாக, வாசனை வீசுகிற நபர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற விசேஷித்த குணாதிசயங்களை, விசேஷித்த நன்மைகளை தேவனுக்காக அவரை அறிகிற அறிவின் வாசனையை இந்த உலகத்துக்கு வீசும்படியாக, இந்த உலக மனிதர்கள் எல்லாம் அந்த வாசனையினால ஈர்க்கப்படும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னென்ன பொருட்கள் எல்லாம் வாசனை வீசும்? வாசனை வீசுகிற சில பொருட்களை நீங்க சொல்லுங்க, வரிசையா சொல்லுங்க. காலையில் ஆராதனைக்கு வந்தவங்களுக்கு சொல்ல வேண்டாம், இப்ப இந்த 2வது ஆராதனைக்கு வந்தவங்க சொல்லுங்க. என்னென்ன பொருட்கள் எல்லாம் வாசனையா இருக்கும்? சத்தம் வாசனையா இருக்கும். வெரி குட். அடுத்து
கம்ஃபர்ட் வாசனையா இருக்கும். வெரி குட். பவுடர் வாசனையா இருக்கும். சோப்பு வாசனையா இருக்கும். இவங்க மட்டும் தான் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க, நீங்க எல்லாம் இது யூஸ் பண்றதே இல்லையோ? என்ன ரெக்கா? ரோஸ். ரோஸ் வாசனையா இருக்கும். சரி, நல்லது. வேற மல்லிகைப்பூ வாசனையா இருக்கும். பூக்கள் எல்லாம் வாசனையா இருக்கும். வேற காலையில ஒருத்தர் சொன்னார் பிரியாணி வாசனையா இருக்கு. அல்லேலூயா. காலையில சொன்னாங்க பாருங்க, பிரியாணி வாசனையா இருக்கும். அப்படி இதெல்லாம் நம்ம விரும்பத்தக்க வாசனை. வேற ஏதாவது வாசனை இருக்குது, கெட்ட வாசனை. ஒரு சாக்கடை பக்கத்துல டிச்சி பக்கத்துல நிற்கும் போது ஒரு வாசனை வரும். அது எப்படி இருக்கும்? அருவருக்கத்தக்க விதத்துல உள்ள வாசனை. அது ஒரு மரண வாசனை. ஆனா இது எப்படி? ஜீவ வாசனை. இது விரும்பத்தக்க வாசனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளாய் நம்மை உருவாக்கி, அவருடைய குடும்பமாய் நம்மை மாற்றி, அவருடைய குடும்பத்தின் பிரஜைகளாய் நம்மை மாற்றி, அவருடைய குடும்ப உறுப்பினர்களாய் நம்மை மாற்றி வைத்துவிட்டு ஒரு காரியத்தை இயேசு எதிர்பார்க்கிறாரு. நம்மிடத்திலிருந்து என்ன வாசனை வரணும்னு விரும்புவார்? நல்ல வாசனை வரணுமா, கெட்ட வாசனை வரணுமா? அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல வாசனை வரணும். அல்லேலூயா. அந்த நல்ல வாசனை மேல அவர் பிரியமா இருக்கிறார். வாசிப்போம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 41வது வசனம் எப்படி சொல்றது? எசேக்கியேல் 20:41. நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறண்டிருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்துக் கொள்ளும் போது சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாய் இருப்பேன். அல்லேலூயா. இங்க பாருங்க, வேதம் சொல்கிறது நான் ஜனங்களுக்குள்ள உங்களை பிரித்து எடுக்கிறேன். அல்லேலூயா. காட்டுக்குள்ள எத்தனையோ மரம் இருக்குது. சந்தன மரத்துக்கு மட்டும் ஏன் ஐயா அவ்வளவு ஒரு மரியாதை? இந்த சந்தன மரம் இருக்கிற இடத்துக்கு மட்டும் ஏன் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம்? இந்த சந்தன மரம் விசேஷமான மரம். அல்லேலூயா. மனம் வீசுகிற மரம். மனம் வீசுகிற அந்த தன்மை எல்லா மனிதர்களையும் அதற்கு நேராய் நோக்கி ஓட செய்கிறது. அல்லேலூயா. அதே போல இந்த உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருக்கலாம், எவ்வளவோ மக்கள் இருக்கலாம், புத்திமான்கள் இருக்கலாம், படித்தவர்கள் இருக்கலாம், அதிகாரிகள் இருக்கலாம், அன்புள்ளவர்கள் இருக்கலாம். யாரா இருந்தாலும் அவர்களுக்குள்ள தேவன் நம்மை பிரித்தெடுக்கிறவருடைய நோக்கம், நம்மை பிரித்து கொண்டு வருவதுடைய நோக்கம், நீ வாசனை வீசுகிற சந்தனமா. அல்லேலூயா. நீ வாசனை வீசுகிற மரம். உனக்குள்ள ஒரு வாசனை வரணும். அந்த வாசனையை உலகம் எல்லாம் நுகர வேண்டும். இந்த உலகம் எல்லாம் அந்த வாசனையை பார்க்க வேண்டும். அல்லாஹ் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். மற்றவங்களுக்கு இந்த அறிவு இல்லை. மற்றவங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த அறிவு இல்லை. உலகத்தை உண்டாக்கின தெய்வத்தை, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரை ஆராதிக்கிற அந்த மனப்பக்குவம் அவர்களுக்கு வரல. அவங்க இன்னைக்கும் ஒரு கல்லையும் மண்ணையும் பார்த்து வணங்கி கொண்டிருக்கிறான், மரத்தை பார்த்து வணங்கி கொண்டிருக்கிறான். தன்னுடைய கைகளால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை பார்த்து, தன்னுடைய கைகளால் ஜோடிக்கப்பட்ட அந்த விக்கிரகத்தை பார்த்து என்ன நல்லாவை சாமின்னு சொல்றான். அப்ப அவனுக்கு என்ன அறிவு இல்ல? அறிகிற அறிவு. அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன அறிவு இருக்குது? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை. அல்லேலூயா. அப்ப இந்த வாசனையின் மேல அவர் பிரியமா இருக்கிறார். எப்படி பிரியமா இருக்கிறாரு? ஜாதிகளுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே, உலக மனிதர்களுக்குள்ளே, பாவ மனிதர்களுக்குள்ளே, பாவ சந்ததியிலே பிறந்த நீங்களும் நானும் அவருக்கு தேவை என்று அவர் நம்மை பிரித்தெடுத்து வாசனை வீசும்படிக்கு நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்கிறேன். என்ன வாசனை? அதுதான் குறித்து நாம் பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வாசனை 2 வகையாக பிரிக்கிறார்கள். எப்படி 2 வகையாக பிரிக்கலாம்? கெட்டு போகிறவர்களுக்கு இந்த வாசனை மரண வாசனையாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு இது ஜீவ வாசனையாக. அது என்ன? இந்த வாசனை குறித்து ஒரு ஊழியக்காரர் இப்படியாய் பிரசங்கித்தார். அதை நான் உங்களுக்கு சொல்லட்டும். ஒரு தேசத்தினுடைய ராஜா இன்னொரு தேசத்துல போய் சண்டை போட்டு அங்க இருக்கக்கூடிய மனிதர்களையும், ராஜாக்களையும், பிரபுக்களையும் பிடித்து கயிற்றிலே கட்டி அவர்களை அடிமையாக இழுத்துக் கொண்டு வருவார். அப்படி இழுத்துக் கொண்டு வரும் பொழுது இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், எங்க அந்த ஜெயித்த வெற்றி பெற்ற தேசத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் தன்னுடைய ராஜா வெற்றி பெற்று ஜெயத்தோடு கூட வருகிறார். அந்த ஜெயமாய் வருகிற இவரை வரவேற்க வேண்டும். அதனால இவரை வரவேற்கும் விதமாக அந்த பட்டணத்தின் வாசல்
வாசலிலே வந்து சாம்பிராணி மற்ற இது போன்ற வாசனை திரவியங்களை ஒரு தீயில போட்டு எரித்து அந்த புகையை பரவ விடுவார். அந்த புகை மேல எழுப்பி அந்த பகுதி முழுவதையும் ஆக்கிரமிக்கும். அந்த எல்லைகளில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த வாசனை பிரவாகித்துக் கொண்டே இருக்கும். அந்த வாசனை அந்த இடம் முழுவதும் பரவிக்கொண்டே இருக்கும். இத அந்த ராஜாக்கள், வெற்றி பெற்ற ராஜாக்கள், ஜெயித்து கொண்டு வருகிற ராஜாக்களும் பிரபுக்களும் அந்த வாசனையை நுகர்ந்த போது என்ன நினைப்பாங்கன்னா, இதோ என் தேசம் பக்கத்துல வந்துருச்சு, அல்லேலூயா, நம்முடைய தேசத்துக்கு அருகாமையில் நாங்கள் வந்துவிட்டோம், வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடும்படிக்கு, வெற்றி களிப்பை கொண்டாடும்படிக்கு என் தேசத்துக்கு அருகிலே வந்துவிட்டோம் என்று சொல்லி அவர்கள் ஜீவ வாசனையாக அதை நுகர்வார். அல்லேலூயா. அதே நேரத்துல அடிமையாய் பிடித்துக் கொண்டு போகப்படுகிற ராஜா, அடிமையாய் பிடித்துக் கொண்டு போகிற அந்த தேசத்தினுடைய பிரஜைகள், அந்த குடிகள் எல்லாரும், அதோ வாசனை வருகிறது, இந்த வாசனை இந்த தேசம் அருகாமை வந்துவிட்டது என்பதை சொல்லுகிறது, நம்மை கொண்டு போய் அங்க மரண தண்டனை கொடுக்கலாம், இல்லை என்றால் ஆயுள் தண்டனை கொடுக்கலாம், இல்லை என்றால் நம்ம கை கால்களை வெட்டலாம், இப்படிப்பட்ட தண்டனை தரப்போகிறார்களே என்று சொல்லி அந்த வாசனை நிமித்தம் பயப்படுவார்கள். அதுதான் மரண வாசனை. அல்லேலூயா. நீங்க எந்த வாசனையா இருக்கிறீங்க? நீங்க ஜனங்களுக்குள்ளே, தேசத்துக்குள்ளே மரண வாசனையா இருக்கிறீங்களா, ஜீவ வாசனையா இருக்கிறீங்களான்னு யோசிச்சுவா. அல்லேலூயா. கர்த்தர் என்ன வாசனை விரும்புவாரு? மரண வாசனையா, ஜீவ வாசனையா? அல்லேலூயா. வாசனை தருகிற மரங்களாய் நம்மை உருவாக்கி இருக்கிறது உண்மை என்றால், வாசனை தரும்படிக்கு உங்களை அழைத்து பிரித்தெடுத்து ஜனக்கூட்டத்தில் இருந்து பிரித்தெடுத்து அவருடைய குடும்பமாய் உருவாக்கி இருக்கிறது எதற்காக என்று சொல்லி அறிந்து கொள்வோமானால், இந்த வாசனை ஜீவ வாசனையாக ஜனங்களுக்குள்ளே பரவ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறது. கடைசி நாட்களில் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் இப்படிப்பட்ட வாசனை உள்ளவர்களாய் நம்மை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதோ, நான் எழுவதோ, நான் அமர்வதோ, நான் எழுவதோ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். ஆமென். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, தினம் காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காண்பவரே. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் மலர்களை கவனித்தீரே. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் மலர்களை கவனித்தீரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உருவாக்கினீர். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அல்லேலூயா. அவர் நம்மை ஜீவ வாசனையாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜீவ வாசனையில என்னென்ன காரியங்கள்லாம் இருக்கிறது என்பதை குறித்து சில வசனங்களை நான் வாசிக்க போகிறோம். முதலாவதாக எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாசனையை வெளிப்படுத்தினார். என்ன வாசனை அவருக்குள்ள இருந்தது? அன்பின் வாசனை. அல்லேலூயா. இந்த அன்புள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற நாம் இன்றைக்கு அன்பில்லாதவர்களாய், அநியாயக்காரர்களாய், அன்பை
அன்பை எடுத்துக் கொண்டவர்களாய், அன்பே சற்றுமில்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசனை பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்து தன்னில் அன்பு கூர்ந்தவர்கள் மேல அன்பு கூறல. அல்லேலூயா. சிலுவையிலே தன்னை அடித்தவர்களை, தன்னை தாடை மயிரை பிடித்து இழுத்தவர்களை, தன்னை முகத்திலே காரி உமிழ்ந்தவர்களை, முள்முடியை தலையிலே வைத்து அடித்து கொடுமைப்படுத்தினவர்களை பார்த்து சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார். அல்லேலூயா. உலகத்தை உண்டாக்கின தெய்வம் இவர்தான் என்று அவர்கள் அறியவில்லையே. உலகத்தை உண்டாக்கின தெய்வம் இவர்தான் என்பதை அவர்கள் அறியாதபடி கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதே என்று அவர்களுக்காக பரிதாபப்பட்டார். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நம்ம என்ன அடிச்சியா பாரு போகும்போதே உனக்கு ஆக்சிடென்ட் ஆகும். அல்லேலூயா. என்ன திட்டுனியா போகும்போதே உனக்கு பஸ் கிடைக்காம போக அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து தன்னிலே அன்பு கூர்ந்தவர்களுக்கு அன்பு கூறல, தனக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் அநியாயம் செய்தவர்களுக்கும் தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்கும் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவும் அவர் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பின் வாசனையை வெளிப்படுத்தும்படிதான் கர்த்தர் நம்மை அழைத்தார். அல்லேலூயா. நம்முடைய அன்பு எப்படி இருக்குதுங்க? நம்முடைய அன்பு எப்படி இருக்குது? நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கே நம்ம கல்யாணத்துக்கு போவோம். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க மொய் போட்டிருக்காங்க, நம்மளும் போய் என்ன செஞ்சிருவோம்? மொய் போட்டு வந்துடுவோம். இதுக்கு பேர் அன்பு கிடையாது. அல்லேலூயா. இதுக்கு பேர் அன்பு கிடையாது. நமக்கு மொய் போட முடியாதவர்களுக்கும் போய் அவங்க வீட்டு கல்யாணத்திலேயே அவங்க வீட்டு நிகழ்ச்சிகளில போய் அன்பு கூறுகிறதுக்கு பேரு உண்மையான அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டிய இந்த காலகட்டத்தில் அன்பை வெளிப்படுத்த வேண்டிய தேவ ஜனங்கள், அன்பை வெளிப்படுத்த வேண்டிய கிறிஸ்தவ ஜனங்கள் இன்றைக்கு அன்பில்லாதவர்களாய் மாறி போனதுனால இந்த வாசனை வெளியில எப்படி இருக்கு தெரியுமா? துர்வாசனையா இருக்கு. அல்லேலூயா. சில குடும்பங்களை குறித்து, சில ஊழியக்காரர்களை குறித்து, சில மடாதிபதிகளை குறித்து, சில கன்னியாஸ்திரிகளை குறித்து சாட்சிகள் வெளியில சொல்லுவாங்க. ஐயோ அந்த சிஸ்டரா ஸ்கூல்ல எல்லாம் பிள்ளைகளை சேர்க்க போவாங்க. அறியாமையில பாமர ஜனங்கள் போயிட்டு ஸ்கூல்ல போய் பிள்ளைகளோட நிற்பாங்க. இன்னைக்குன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த நர்ஸ் சிஸ்டர்ஸ் எப்படி நடந்து கொள்வாங்க தெரியுமா? ஏமா அங்க இருந்து நிக்கிற, இங்க போ, இதுல ஏன் வந்து இந்த புல்லுல ஏன் மிதிச்ச? எவ்வளவு அன்பு! அல்லேலூயா. இந்த அன்பை பார்த்து உடனே அவங்க என்ன செஞ்சிருவாங்க? இயேசுதான் வேணும்னு வந்துடுவாங்க. அப்படித்தானே? வருவாங்களா வரமாட்டாங்களா? ஏன் வரமாட்டாங்க? அன்பானவர்கள் தானே. ஏன் வரமாட்டாங்கிறாங்க? அப்போ இந்த மொட்டைச்சிங்கிற மாதிரியே இருக்கவே கூடாது வாழ்க்கையில். அல்லேலூயா. சொல்றாங்களா சொல்லலையா? எங்கேயா போச்சு அன்பு? கிறிஸ்தவத்தின் அன்பு எங்க போயிட்டு? கிறிஸ்தவ பிள்ளைங்க, ஆண்டவர் பிள்ளைங்க ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு சேர்த்துக்கிறோம், நமக்கு கீழே ஒருத்தர் வேலைக்கு ஏற்படுத்துறாங்க, இல்ல நம்ம கூட வேலை பார்க்கறவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறோம்? அவங்ககிட்ட நடந்துக்கிற விதத்தை பார்த்தா போய் இவங்க கிறிஸ்தவங்க ரொம்ப அன்பானவங்க அப்படின்னு சொல்லணுமா? ஐயோ இவங்க மோசமானவங்க, இவங்க கிட்ட சேரவே கூடாது, பழகவே கூடாதுன்னு சொல்றாங்களா? அப்படி யோசிச்சு பாருங்க. இந்த அன்பின் வாசனை எங்கேயோ தொலைந்து போயிருக்கிறது. கிறிஸ்தவத்தை விட்டு, தேவ பிள்ளைகளை விட்டு, இஸ்ரவேல் குடும்பத்தாரை விட்டு, ஆரோன் குடும்பத்தாரை விட்டு, லேவி குடும்பத்தாரை விட்டு, கர்த்தருக்கு பயப்படுவதை விட்டு இந்த அன்பின் வாசனை எடுக்கப்பட்டு விட்டது. அதனாலதான் இந்த வாசனை வெளியில வரமாட்டேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சகோதரி கருவாடு வைக்கிற சகோதரி இருந்தான். காலையில் சொன்னேன். அந்த கருவாடு வைக்கிற சகோதரிக்கு எப்பவுமே இந்த கருவாட்டு கூட தலைக்கு பக்கத்துல வச்சாதான் தூக்கம் வரணும். தலைக்கு பக்கத்துல எதை வைக்கணும்? கருவாட்டு கூட. அந்த ஸ்மெல்ல தான் தூக்கம் வரும். அந்த அம்மா ஒரு நாள் திடீர்னு வியாபாரத்துக்கு போயிட்டு வரும்போது மழை பிடிச்சிருச்சு. உடனே அந்த அம்மாவால் வீட்டுக்கு வர முடியல. வர்ற வழியில ஒரு வீட்டுல போய் ஐயா அங்க படுத்துக்கிட்டுமான்னு கேட்டாங்க. உடனே அந்த வீட்டுக்காரங்க சரிமா வா, ஆனா ஒரு விஷயம், இது பூ விற்கிறவங்களுடைய வீடு. இது என்ன வீடு? பூக்களை பூக்களை தொடுத்து மாலை செய்யறவங்களுடைய வீடு. இந்த கருவாட்டு கூட வெளியே வச்சுட்டு நீ மட்டும் உள்ளவா. நான் உடனே இந்த அம்மா உள்ள போச்சு. உள்ள போய் கருவாட்டு கூட வெளியில இருக்குது. இந்த அம்மா உள்ள படுத்துருக்கு. இந்த அம்மாவுக்கு தூக்கமே வரல. அல்லேலூயா. நைட்டு 12 மணி ஆச்சு. நைஸா வெளியே போய் அந்த கருவாட்டு கூட எடுத்துக்கொண்டு தலைக்கு பக்கத்துல வச்சுருங்க. நல்லா தூக்கம். இவங்க எதுல வாழ பழகிட்டாங்க? பூ வாசனை அந்த அம்மாவுக்கு என்ன செய்யல? பிடிக்கல. ஆனா கருவாட்டு வாசனையில நல்லா தூக்கம். அதே போல அன்பிலே நடந்து கொள்ள வேண்டிய தேவ ஜனங்கள், அன்பிலே நடந்து கொள்ள வேண்டிய ஊழியக்காரர்கள், அன்பிலே நடந்து கொள்ள வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அன்பை விட்டுட்டு மற்ற எல்லா வம்பையும் வச்சிருக்கிறாங்க கையில. அல்லேலூயா. அதுல வாழ பழகிட்டோம். அதனாலதான் ஆண்டவர் கடைசி நாட்கள்ல உங்களிலிருந்து வர வேண்டிய அன்பின் வாசனை எங்கே? அருமையான சகோதரனே சகோதரியை, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் மாற்றிக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான பிள்ளையே, உனக்குள்ள வந்து வர வேண்டிய அன்பின் வாசனையை
அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் எல்லார்கிட்டயும் அன்பா தாங்க இருக்கிறேன். யாருக்கிட்டங்க அன்பா இருக்கிறீங்க? உங்க மனைவி கிட்ட, உங்க பிள்ளைகள் இடத்துல, உங்க கணவர் இடத்துல, உங்க வீட்டுல இருக்கிறவங்க அன்பா இருந்து பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரை பார்த்தாலும், ஆண்டவருக்கு நேசிக்கிற பிள்ளைகளை யாரை பார்த்தாலும், தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும் போது அவர்கள் மேல ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு வருதுன்னு சொன்னா, ஒரு நேசம் வருதுன்னு சொன்னா, அதுதான் உண்மையான அன்பு. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகள் நம்ம வீட்டுக்கு வராங்க, ஊழியக்காரர் நம்ம வீட்டுக்கு வராரு, ஊழியக்காரருடைய கால்கள் நம்முடைய வீட்டுல படப்போகுதுன்னு சொல்லி அன்போடு கூட உபசரிக்கிற அந்த அன்பை இன்னைக்கு பார்க்க முடியும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கடமைக்காக உபசரிக்கிறோம், வாயளவுல பேசுகிறோம், வாயளவுல நம்ம அவங்களை வரவேற்கிறோம். ஆனா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தோ அவர்களை நேசிக்க நாம் தவறுகிறோம். காரணம் என்ன? இந்த அன்பின் வாசனை நம்ம விட்டு கடந்து போயிடுச்சு. அல்லேலூயா. நேரானதுனால வேகமாய் சொல்லுகிறேன். அடுத்து இன்னொரு வாசனை குறித்து ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஓசியா 14:7. அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலைப் போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படர்வார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனை, அவனுடைய வாசனை லீபனோனில் இருக்கிற திராட்சை ரசத்தின் வாசனையை போல இருக்கும். அல்லேலூயா. முதல்ல நான் கேட்டேன், எதெல்லாம் வாசனையா இருக்கும்? சோப்பு வாசனையா இருக்கும், பவுடர் வாசனையா இருக்கும், சென்ட் வாசனையா இருக்கும், இப்படிலாம் சொன்னாங்க. அதே போல முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நமக்குள்ள அன்பின் வாசனை இருக்குதா? இரண்டாவது சொல்றாரு, திராட்சை ரசத்தினுடைய வாசனை. அல்லேலூயா. அவருடைய வாசனை லீபனோனின் திராட்சை ரசத்தின் வாசனை போல இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாசனை திராட்சை ரசத்தின் வாசனை போல வெளிப்படுகிறதா? ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நானே மெய்யான திராட்சை செடி, ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கும். அல்லேலூயா. இயேசுவோடு கூட ஒட்டி பாருங்க, இயேசுவோடு கூட இணைந்து இருந்து பாருங்க, அவரோடு கூட அருகாமையில் இருந்து பாருங்க, அவருடைய பிரசன்னத்தில் இருந்து பாருங்க. அவர் மேல இருந்த திராட்சையின் வாசனை நமக்குள்ள இருந்து வெளிப்படும். அல்லேலூயா. அவருக்குள்ள இருந்த திராட்சை ரசத்தின் வாசனை நமக்குள்ள இருந்து வெளிப்படும். ஏனென்றால் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னை போல பிறரை மாற்ற வல்லவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களிடத்தில் இருக்கிற மிருக குணத்தை மாற்றி, மிருகத்தின் எண்ணங்களை மாற்றி அவனை மனிதனாய் மாற்றுவதற்காகத்தான் கிறிஸ்தவ இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. மிருக குணமுள்ள மனிதர்கள், நாய் குணமுள்ளவர்கள், குரங்கு குணமுள்ளவர்கள், மாட்டு குணம் இருக்கிறவர்கள், சிங்கத்தின் குணம் இருக்கிறவர்கள், கரடியின் குணம் இருக்கிறவர்கள், சிவிங்கியின் குணம் இருக்கிறவர்கள், பாம்பின் குணம் இருக்கிறவர்கள் எல்லாம் மாற்றி மனித குணமுள்ளவர்களாய் மாற்றத்தான் கிறிஸ்தவ பூமிக்கு வந்துச்சு. அல்லேலூயா. ஆனா உலகம் இன்னைக்கு என்ன செய்யுது தெரியுமா? மனுஷனா இருக்கிறவன சிங்கத்தை போல மாற்றுகிறார், மனுஷனா இருக்கிறவனை குரங்க போல மாற்றுகிறார், மனுஷனா இருக்கிறவனை பாம்பின் குணத்தை கொடுக்கிற மாற்றுகிறார். அதான் பிசாசுடைய திட்டம். நீங்க எந்த குணத்துக்கு வர விரும்புறீங்க? அல்லேலூயா. இந்த திராட்சை ரசத்தை, திராட்சை ரசத்தினுடைய வாசனைய திராட்சை ரசத்தோடு இணையும் போதுதான் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து திராட்சை ரசம், மெய்யான திராட்சை செடி. அவரோடு கூட இணைந்து பாருங்க, உங்க வாசனை அவர் வாசனை போல மாறும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கம்பெனில நீங்க வேலை பார்க்கறீங்க, உங்க கூட சிலர் வேலை பார்க்கறாங்க, ஒரு அலுவலகத்துல நீங்க வேலை பார்க்கறாங்க, உங்களுக்கு கீழே உங்க அருகாமையில உங்களோட கூட சிலர் வேலை பார்க்கறாங்க. அவங்கள போல நீ மாறக்கூடாது, உன்னை போல அவங்க மாறணும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய பரிசுத்தத்தை பார்த்து, உங்களிலிருந்து வருகிற திராட்சை ரசத்தின் வாசனையை பார்த்து அவங்க ஆடி போய் ஓடி வரணுங்க. வந்து, ஐயோ இந்த வாசனை எனக்கு பிடிச்சிருக்குங்க, இந்த அன்பு எனக்கு பிடிச்சிருக்குங்க, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த குணாதிசயம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதை பெற்றுக்கொண்டு வரணும். அதை விட்டுட்டு உங்களை பார்த்த உடனே ஓடுறாங்கன்னா எங்கேயோ தப்பு நடக்கும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. திராட்சை ரசத்தின் வாசனையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன். நான்
அல்லேலூயா. இங்க ஒரு வாசனை சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவனுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல இருக்கும். அவனுடைய வாசனை லீபனோனின் வாசனை இருக்கும். அல்லேலூயா. சில தோட்டத்துக்கு போனா நல்ல வாசனையா இருக்கும். கொய்யா தோட்டத்துக்கு போனா என்ன வாசனை வரும்? போனதே இல்லையோ, சரி உங்களை கூட்டிட்டு போற ஒரு கொய்யா தோட்டத்துக்கு, ஆனா பழத்தை மட்டும் பறிக்கப்படும். அல்லேலூயா. கொய்யா தோட்டத்துக்கு கூட்டிட்டு போன உடனே கொய்யா மரத்தினுடைய கொய்யாப்பழம் வாசனை அடிக்கும். எங்கேயோ படுத்திருக்குது ஒரு பழம். பலாப்பழ தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறோம். அந்த பலா மரத்துல ஒரே ஒரு பழம் படுத்தா போதும், அந்த ஏரியாவுக்கே வாசனை வீசும். அல்லேலூயா. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு வாசனை இருக்குது. இந்த வாசனையை வச்சிருக்கிறது என்ன பழம்? இது ஏதோ ஒரு பழம் மாதிரி தெரியுது. இந்த வாசனை நிமித்தம் இந்த பழம் நல்லா இருக்கும் போல தெரியுதே நம்ம நினைப்போமா? நினைக்க மாட்டோம். ஆனா லீபனோனுடைய வாசனை ஒன்று இருக்குது. அல்லேலூயா. இந்த லீபனோனுடைய வாசனையை குறித்து உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த லீபனோனின் வாசனை எப்படிப்பட்டதா? உன்னத பாட்டு 4:11. என் கணவாயே, உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாய் இருக்கிறது. உன் வஸ்திரங்களினுடைய வாசனை. அல்லேலூயா. லீபனோனின் வாசனைக்கும் வஸ்திரங்களின் வாசனைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது ஐயா. இந்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், தேவன் நமக்கு உடுத்தி வைத்திருக்கிற இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்துக்கு ஒரு வாசனை இருக்கிறது. இந்த வாசனை கம்ஃபர்ட் போட்டா வராது, சோப்பு போட்டா வராது, மின் போட்டா வராது, சர்ஃபெக்சல் போட்டா வராது. இது ஜெபம் பண்ணாதான் வரும். அல்லேலூயா. கர்த்தரோடு கூட இசைந்திருந்தாதான் வரும். என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க, உன் வஸ்திரங்களுடைய வாசனை லீபனோனின் வாசனையை போல இருக்கிறது. ரட்சிப்பினுடைய மேன்மையை, ரட்சிப்பினுடைய அதிபதியாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் காண்பிக்க வேண்டும். இந்த உலக மனிதர்கள் எல்லாம் இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிப்பின் வஸ்திரம் இவர்கள் உடுத்தி இருக்கிறார்கள், கரைபடாத இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்துக்கு இவர்கள் சொந்தக்காரர்கள் என்று உலகம் சொல்லணுங்க. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அநேகருடைய வஸ்திரம் கரைபட்டு கிடைக்கிறது, அநேகருடைய வஸ்திரம் கருப்பாகி கிடக்கிறது, அநேகருடைய வஸ்திரத்தில் இருந்த வாசனையை காணவில்லை. இங்க ஒரு மனிதனை குறித்து ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வஸ்திரத்தின் வாசனையில இன்னொரு வாசனை இருக்குது. அதையும் வாசிப்போம். ஆதியாகமம் 27:27. அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. அல்லேலூயா. அவன் கிட்ட போனான். யாக்கோபு ஈசாக்குக்கு கிட்ட போன உடனே ஈசாக்க அந்த யாக்கோபை கூப்பிட்டு தன் அருகாமையில் அவன் வஸ்திரங்களை கொண்டு வந்து வஸ்திரத்தின் வாசனையை எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த என் மகனுடைய வஸ்திரத்தின் வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வித்தியாசமான பல வாசனைகள் இருக்கு, இப்படிப்பட்ட வித்தியாசமான பல காரியங்கள் இருக்கிறது. அந்த கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை எப்படி இருக்குமா? யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யோவான் 4:35, அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையோ? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான். அல்லேலூயா. இதோ வயல்வெளிகள் விளைவை தந்திருக்கிறது, அறுப்புக்கு ஆயத்தமா இருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இந்த வாசனை உங்களுக்கு வரலையா? இந்த வாசனை நீங்க இன்னும் அறியாம இருக்கிறீங்களா? இதோ தேசமெங்கும் இதோ ஒரு பெரிய விளைச்சல் வந்துவிட்டது, அறுப்பு காலம் சமீபித்திருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்பதை இந்த கொரோனா வைரஸ் நமக்கு உணர்த்துகிறது. அல்லேலூயா. தேசத்தில் நடைபெறுகிற சம்பவங்களை நம்ம பார்க்கும்போது இதோ தேவன் தேசத்தை ஒரு அறுப்பு காலத்துக்கு நியமித்திருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் அறுக்கிறதுக்கு போகாம வீட்டிலே உட்கார்ந்து வேற யாரையோ விளைவு போட்டு அறுத்து. அல்லேலூயா. நம்ம அறுக்கிறதுக்கு புறப்படணுங்க, அறுப்புக்கு புறப்படணுங்க. அறுப்புக்கு புறப்படணும்னா என்ன செய்யணும்? ராகி அறுக்க போகணும், என்னதான் எடுத்து போகணும்? கைவீசம் போலாமா? கையில் என்ன இருக்கணும்? அருவாள் இருக்கணும். அல்லேலூயா. பட்டயம் இருக்கணும். ராகி அறுப்புக்கு போகும்போது வேற என்ன இருக்கணும்? வெறும் அது மட்டும் போதுமா? மத்தியானம் சாப்பாடு வேணும். அல்லேலூயா. அறுப்புக்கு புறப்படி சாப்பாடு ரொம்ப முக்கியம். இங்க சாப்பாடு கொண்டு போக வேண்டியதில்லை, இங்க சாப்பாடு கொண்டு போக வேண்டியதில்லை. என்ன தெரியுமா? அந்த
சாப்பாட்டுக்கு பதிலாக அவங்க அந்த வீட்டுக்காரங்களே என்ன செஞ்சுறாங்க, சிக்கன் எடுத்து குழம்பெல்லாம் வச்சு கிராண்டா சாப்பாடு போட்டுறாங்க. எங்க ஊர்லலாம் சாப்பாடு எடுத்துட்டு போவோம். அல்லேலூயா. சாப்பாடு எடுத்துட்டு போறது மட்டும் இல்ல, அந்த அறுத்து போடுகிற அந்த அரிகளை கட்டுகிறதுக்கு கயிறு கொண்டு போகணும். அந்த அரிகளை எல்லாம் கொண்டு வந்து களத்திலே கொண்டு வந்து சேர்க்கணும். இப்படி பலவிதமான காரியங்கள் இருக்குது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்ப போகிற ஒரு காலம் இதோ சீக்கிரத்திலே தேசம் அணைக்கப்பட்டு போக போகிறது. சீக்கிரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை பலமாய் தேசத்திலே ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் வாசனை வீசுகிறவர்களாய் மாறித்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. 4 வாசனையை பார்த்தோம். முதல்ல அன்பின் வாசனை, இரண்டாவது திராட்சை தோட்டத்தினுடைய வாசனை, அடுத்து லீபனோனுடைய வாசனை, 4வது கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை. இந்த வாசனையெல்லாம் திரும்ப எனக்குள்ள வேணும். நான் அந்த வாசனையை இழந்து நிற்கிறேன். என்னை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுவார், என்னுடைய வாசனையை திரும்ப பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் சொன்னா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 11:3. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? இதோ கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். கடைசி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்ன தெரியுமா? நீங்க இப்படிப்பட்ட வாசனைகளை எல்லாம் இழந்து நிற்பீர்களானால், உங்களிடத்திலிருந்து வீச வேண்டிய வாசனை இன்றைக்கு இல்லாமல் போயிருக்குமானால், ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீங்க செய்யுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலாய் மாறுங்க. உங்களுடைய வாசனை தேசம் எங்கும் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் இந்த கடைசி நாட்களில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதோ இந்த தேசம் சீக்கிரத்திலேயே அழைக்கப்பட போகிறது. சீக்கிரத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை இந்த தேசம் காணப்போகிறது. அதற்கு முன்பாக உங்களுடைய என்னுடைய வாசனை இந்த தேசத்திலே வீசுமானால், இந்த வாசனையை நோக்கி ஜனங்கள் ஓடி வருவார்கள். இந்த வாசனையை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜனங்கள் தீவிரமாய் வருவார்கள். தீவிரமாய் தேவனுடைய பிள்ளைகளை நோக்கி ஓடி வந்து கர்த்தரை ஆராதிக்க தங்களை ஒப்புக் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற தேவ பிள்ளையே, நீங்க இந்த வாசனையை இழந்து போயிருப்பீர்களானால் இப்போ நீங்க முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் அந்த அபிஷேக தைலமாகி அந்த வாசனை தைலம் நம்முடைய சிரசின் மேல் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்க போறீங்க. எத்தனை பேர் அந்த தைலம் என் மேல ஊற்றப்படணும் ஆண்டவரே, இந்த வாசனை வீசுகிற தைலமாய் நான் மாறப்போகிறேன் சொல்லுகிறவர்கள் எல்லாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இதோ ஆண்டவரே உடைய பரிசுத்தமான நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன வார்த்தைகளுக்காய் சோத்திரம் ஐயா. எங்கள் குடும்ப வாசனை வீசுகிற குடும்பமாய் மாறணுமே. என் குடும்ப வாசனை வீசுகிற குடும்பமாய் மாறணுமே. என் பிள்ளைகளும் நாங்களும் வாசனை வீசுகிற குடும்பங்களாய் மாற வேண்டுமே ஆண்டவரே. எங்க மேல அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படட்டும். எங்க மேல அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படட்டும். அந்த ஆராதனையின் அபிஷேக தைலம் ஊற்றப்படட்டும். வாசனை வீசுகிற அந்த அபிஷேகம் எங்க மேல ஊற்றப்படட்டும் சொல்லுகிறவர்கள் எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு நம்மோடு சபை, எண் 54/1, இந்திரா நகர், தென்கனிக்கோட்டை. தொலைபேசி எண்கள் 9866515211, 9965157399. Our address: இயேசு நம்மோடு சபை, நம்பர் 54/1, இந்திரா நகர், தென்கனிக்கோட்டை. ஃபோன் நம்பர்ஸ் 9865152311, 9965157399. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.